ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர் லெவலில் இருக்கிறவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 10 முக்கியமான டவுட் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் ரிலேட்டடாக 100 டேஸ் டாஸ்கில் நம்ம இப்போது 10வது நாள் ரீச் ஆகிருக்கும். சரிங்களா? அதனால தான் 10 டவுட் நான் கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இதுக்கு அடுத்த செஷன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செயின் இருக்குல்ல, அதுக்கு பேக்கெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதாவது தீட்டா அப்படின்னா என்ன, டைம் டிகே அப்படின்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, இன்டென்சிக் வேல்யூ அப்படின்னா என்ன, இதை பற்றியெல்லாம் அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருக்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ரிப்ளையை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே சரிங்களா, சார்ட் மட்டும்தான். நீங்கள் சார்ட்டை தாண்டி எதையுமே அனலைசிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் போகும்போது தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அதனால் ட்ரேடரை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே சார்ட் மட்டும்தான். ரெண்டாவது டவுட் என்ன அப்படின்னா, ப்ரீமியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டவுட் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் டவுட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதையும் செகண்டையும் தேர்டையும் நான் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய ஆப்ஷன் செயினோட சார்ட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கவனிங்க. அதாவது மார்க்கெட் வந்து இப்போ அன்புசீலன்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அதனுடைய விலை வந்து 100 ரூபா. இது 120 வரக்கூடிய 2 வாரத்தில் ரீச் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 20 பாயிண்ட் 120 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, நீங்கள் 120ஓட ஸ்ட்ரைக்கை எடுக்கலாம். சரிங்களா? அந்த 120 எடுக்கிறீங்களா, அதுதான் ஸ்ட்ரைக். அதாவது இப்போ நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த மட்டும் 23,639 இருக்குது. அப்போது நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, 23,650 எடுக்கலாம், 23,700 எடுக்கலாம். இதுதான் ஸ்ட்ரைக். சரிங்களா? அப்போது 23,550 இதுவுமே ஸ்ட்ரைக். சரிங்களா? இதில் இருக்கிற சென்டரில் இருக்க 22,700 ஸ்ட்ரைக். நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுறீங்களா, அது ஸ்ட்ரைக். சரிங்களா? அதுக்கு இந்த ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறீங்களா, இது ஒரு வேல்யூவில் இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் பை பண்ணுறீங்களா, இந்த ஸ்ட்ரைக் எடுத்துட்டீங்க, அதாவது 120 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை எடுத்துட்டீங்க, அதனுடைய ப்ரீமியம், அதனுடைய விலை என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 24வது சரிங்களா 24th அன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மார்ச் சரிங்களா 25,000 இந்த ஸ்ட்ரைக்கை, கால் ஆப்ஷனுக்குரிய ஸ்ட்ரைக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 26.50 இருக்குது ப்ரீமியம். ஸ்ட்ரைக் வந்து 25,000 கால். சரிங்களா? ப்ரீமியம் என்னன்னு கேட்டிங்கன்னா 26.50 பைசா அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, இந்த வேல்யூஸில் வாங்குகிறோம்ல, இதுதான் ப்ரீமியம். சரிங்களா? 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாட் சைஸ் அப்படின்னா என்னன்னு கேள்வி வரும். அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு ஷேர் வாங்குறீங்கல்ல, ஒரு ஷேர் நீங்கள் வாங்கலாம் ஒரு ஸ்டாக்கில், 2 ஷேர் வாங்கலாம், 3 ஷேர் வாங்கலாம், 5,000 ஷேர் வாங்கலாம், 10,000 ஷேர் வாங்கலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டீங்க, ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்துட்டீங்க. சரிங்களா? இந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு சரிங்களா லாட் வாங்க முடியும் அப்படின்னா அந்த லாட் வந்து லம்சமாக இருக்கும். 65 அப்படிங்கிறது தான் நிஃப்டியோட லாட். பேங்க் நிஃப்டிக்கு 30ன்னு இருக்கும். அப்போ பேங்க் நிஃப்டியில் நான் 2 லாட் வாங்கினா 2 லாட்டாக வாங்கலாம். அப்போ 60 நீங்கள் கொடுக்கணும் பேங்க் நிஃப்டியில். இதை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 130 கொடுத்தா தான் உங்களுக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 2 லாட் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போது நான் 130ன்னு கொடுத்தேன்னா இங்கே 2 லாட் அப்படின்னு வருதா, கீழே வரும் பாருங்கள். சரிங்களா? அதே இது நான் வெறும் 65 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 1 லாட் அப்படின்னு கீழே வரும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப வேலிடான விஷயம். சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துக்கங்க. நீங்கள் லாட் சைஸில் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்புறம்
5வது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? சரிங்களா, அது எப்படி எக்ஸ்பைரி ஆகும்? சரிங்களா, இந்த டவுட் இருக்கும். அதாவது இங்கே நிறைய கான்ட்ராக்ட் நான் ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா, இங்கே 17 இருக்குது, 24 இருக்குது. சரிங்களா, இதுவும் மார்ச்சுக்குரியது, இதுவும் மார்ச்சுக்குரியது. இப்போ நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். மார்ச் 17 இந்த இந்த கான்ட்ராக்டை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போது டேட், இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி. அப்போது நான் இன்றைக்கி தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த கான்ட்ராக்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா எஸ் யூ கேன், உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் இன்றைக்கி தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன், க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த கான்ட்ராக்டை நீங்கள் 17 மார்ச் வரைக்கும் தான் வச்சுருக்க முடியும். இல்லை நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன், வாய்ப்பே கிடையாது, உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்தது என்னென்னா அந்த டேஸ்க்குள்ளே இந்த ப்ரைஸ் ரீச் ஆயிரும், நெஃப்டி இந்த லெவலில் ரீச் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த கான்ட்ராக்டை எடுக்கிறீங்க. சரிங்களா, அது ரீச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு லாஸ். 17ஆம் தேதி நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, உங்கள் ப்ரோக்கர் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுவீங்க, ஜீரோதா, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் நிறைய அப்படி யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த ப்ரோக்கர் பேக்கெண்ட்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா, அப்போ கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் அன்னைக்கே நீங்கள் விற்க நினச்சா விற்றுடலாம், மறுநாள் விற்கணும் விற்றுடலாம். ஆனால் 17ஆம் தேதி தான் எடுத்துருக்கீங்க, 17ஆம் தேதி தாண்டி உங்களால் போக முடியாது. ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா, அப்புறம் 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் இன்ட்ராடேயை பயன்படுத்தாதீங்க. ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் இன்ட்ராடே அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனைக்குரியது. ஏன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாட்டை வாங்குறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா, புரிகிறதுக்காக போடுறேன். ஸோ 10ன்னு போடுறேன். சரிங்களா, அந்த வேல்யூஸ்க்காக புரிகிறதுக்காக. இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா 65 × 10 போட்டிங்கன்னா 650. சரிங்களா, இதே இது நான் ஓவர் நைட்டில் வைக்கிறேன். இது வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறது. சரிங்களா, இந்த கான்ட்ராக்ட் வந்து 24ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரிங்களா, மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, இந்த ஓவர் நைட் இன்ட்ராடே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணுற மாதிரி இந்த லிவரேஜ் அப்படிங்கிறதுலாம் இங்கே கிடையாது. நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா, அதனால் நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணுற மாதிரி நான் இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் இதில். ஏன்னா அன்றைக்கி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் கேரி ஃபார்வர்டு நீங்கள் வந்துட்டு இன்ட்ராடே எடுத்து சரிங்களா சிஎன்சியில் மாற்றுவோம்ல நம்ம வந்துட்டு அப்படியெல்லாம் இங்கே நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மகிட்ட கம்மியான அமௌண்ட் இருக்குன்னா பேங்க்லேருந்து அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை லாங் டேர்முக்காக கன்வெர்ட் பண்ணுவோம்ல, ஸ்டாக்கில் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் இன்ட்ராடே சைடே நீங்கள் போகாமல் ஓவர் நைட் அப்படிங்கிறதே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, 7வதாக இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா கால்னா என்ன, புட்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா, நெஃப்டி மேலே ஏறும் அப்படின்னா நீங்கள் காலை பை பண்ணணும். இது நெஃப்டி கீழே இறங்கும் நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னா புட்டை பை பண்ணணும். இந்த இடத்துல தான் டவுட் வரும். நான் ஏன் வந்துட்டு புட்டை என்ன பை பண்ண சொல்கிறீங்க, மார்க்கெட் சரியும் போது எனக்கு லாஸ்லாம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அது இல்லை, என்னென்னா நெஃப்டி மேலே ஏறும்போது சரிங்களா, நெஃப்டி மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு வந்து கீழே இறங்கும். அதனால தான் கால் பை. மார்க்கெட் கீழே சரியும் போது கால் கீழே சரியும், புட்டு வந்து மேலே போகும். அதனால தான் அங்கே என்ன அப்படின்னா புட்டு பை. புட்டு நீங்கள் பை பண்ணால் லாஸ் வராது. அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ்க்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். சரிங்களா, அடுத்து 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டாக்கில் இருக்கிற மாதிரி சரிங்களா அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் ஆப்ஷன்ஸில் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் உண்டு. சரிங்களா, நீங்கள் ஸ்டாக்கில் பொறுத்த மட்டும் முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாக் என்ன ப்ரைஸ் வேணாலும் இன்க்ரீஸ் ஆகும், என்ன ப்ரைஸில் வேணாலும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. 10% தான். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10%. அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அப் அண்ட் டவுன் போச்சுன்னா ஆகும். அதே மாதிரி கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்லும் இருக்குது. சரிங்களா, அதனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா, அதனால் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அப்படி இருக்கிறது பிகினர் லெவலில், அதாவது உங்கள் மணி வாஷ் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு சிறந்த என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்க சூழலில் அது பிகினர் லெவலில் இருக்கிறவங்களும் ரொம்ப காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா,
இது ரொம்ப சீரியஸானது. 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடு இருக்கிறது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷனுக்குரியது. சரிங்களா? இதில் இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறபோது நிறைய டவுட் வரும். அதாவது இப்போ அன்புசீலன் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ₹1 100 வரைக்கும் ரீச் ஆயிட்டு. சரிங்களா? இப்போ ₹100 நிற்கினா அது 1ல் இருந்து சரிங்களா 100 வரைக்கும் வந்துருச்சுல, அது இன்னான மணியில். அதே மாதிரி தான் இன்றைக்கி நெஃப்டியை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 23,650 பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ 1லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகிருக்குல்ல, அதனால தான் இங்கே எல்லோ கலர் ஷேடோ இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த மணி அட் த மணி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து காலுக்கும் புட்டுக்குமே சேம் தான். சரிங்களா? இதில் கன்ஃபியூஷன் கூடாது. அதனால் இதில் எந்த லெவல்லையும் அட் த மணியை பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு டவுட்டும் வராது. அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா இது வரைக்கும் 23,700க்கு மேலே போகலை. இப்போ இருக்கிற வரைக்கும் சரிங்களா போகலை. அந்த ப்ரைஸ் மேலே தான் இருக்குது, இதெல்லாம் கீழே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. 24,000 25,000 இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. அதே மாதிரி புட்டுக்கு கொஞ்சம் உள்ட்டா பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். சரிங்களா? அதனால் இதை மட்டும் மக்கப் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே போச்சுல்ல 24,000 25,000 சொன்னல, இப்போ ரைட் சைடு இருக்கக்கூடியது புட் ஆப்ஷனுக்குரியது. ரைட்டா? இல்லை 25,000 26,000 அப்படிலாம் சொன்னல, இதெல்லாம் இந்த மணி. சரிங்களா? இதை மட்டும் மக்கப் பண்ணிக்கோங்க. அட் த மணி சேம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவுட் ஆஃப் த மணிங்கிறது இது வரைக்கும் ரீச் ஆகிருக்குல்ல, 1லேருந்து 25,650 வரைக்கும் வந்திருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. அதனால் சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஒயிட் கலர் ஷேடோ அடிச்சிருக்குல்ல, இதில் கால் சைடு அடிச்சிருக்கும், இங்கே புட் சைடு அடிச்சிருக்கும். சரிங்களா? இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன் சேஞ்ச் சார்ட் இருக்கும்போது எல்லோ கலர் ஷேடோ அடிச்சிருக்குல்ல, இது இந்த மணி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கோங்க. 10வது பாயிண்ட், கடைசியான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆப்ஷனை பொறுத்த மட்டும், அதாவது நம்ம ஸ்டாக்கில் என்ன பண்ணுவோம், இன்ட்ராடே பண்ணுவோம்ல, என்ன பண்ணுவோம், அதாவது இன்ட்ராடேயோட ஸ்பெஷாலிட்டியே என்ன ஸ்டாக்கில், அதாவது லிவரேஜ் அப்படின்னு கொடுப்பாங்க. 5x நீங்கள் ₹1,00,000 வச்சுருந்தா ₹5,00,000 ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செல் பண்ணி பை பண்ணலாம். ஒரு ஷேர் கீழே விழும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது இன்ட்ராடேயில் மட்டும்தான் சாத்தியம். இப்போ அன்புசீலன் ஒரு ஸ்டாக் இருக்குது, விலை ₹100. இந்த ஸ்டாக்கு கீழே விழும், உங்களுக்கு தெரியுது 100லேருந்து 90 100ல் டேரெக்டாக செல் பண்ணி 90ல் பை பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ₹10 ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி இதில் என்னென்னா, அதில் இன்ட்ராடே தானே இருக்குது. ஆனால் பட் இங்கே என்ன அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் ரைட் ஆஃப் அப்படி சொல்லலாம் கேள்விப்படுவீங்க. பையிங் ஆஸ் யூஷுவல் நார்மல். சரிங்களா? எப்படி ஸ்டாக்கில் வந்துட்டு நம்ம வந்து கேரி ஃபார்வர்டு, அதாவது செல் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் ஆப்ஷன்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? நீங்கள் ஓவர் நைட்னா அந்த கான்ட்ராக்ட் முடிய வரைக்கும் டேரெக்டாக செல் பண்ணால் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே உங்களுக்கு பிளெண்டியாக அமௌண்ட் தேவைப்படும் செல்லிங் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு 1 lakh 1.5 lakh அப்படி இருந்தால் தான் நீங்கள் செல்லிங் பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப வேலிட் அப்படிங்கிறனால நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன டவுட்டை நான் முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸலண்டான வீடியோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.